ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று வாக்களித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் குடும்பமாய் கூடி அவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலவேளையிலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் வந்து அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு கூட அவரை நோக்கி ஆராதிக்க துதிக்க அவரை உயர்த்தி பாட வந்திருக்கிறோம். நாம் சேர்ந்து செபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த காலவேளையில் நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள். அநேகருக்கு இந்த லிங்கை ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைவில் அநேகர் இதை பார்க்கட்டும். ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பில்டிங் அடைக்கப்பட்டிருந்தாலும் வேதவசம் சொல்வது நீங்களே தேவனுடைய ஆலயம். ஸோ யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். அப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒருவர் 2-3 பேர் வாசம் செய்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இதை பார்க்கட்டும். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். Jesus, we bless you, Lord. Thank you, thank you, thank you. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நன்னடியா தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா தீரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உம் நாமத்தினால் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியா தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியா தீரு நாமத்தின் ஆதரவில். பிதாவே, உம்மை உலக நாளத்திலிருந்து உயர்த்துகிறோம். எங்கள் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக. கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அவர் பிள்ளைகளாய் கூடியிருக்கிற நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவது பாடல், காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். மிகுந்த பழைய பாடல், ஆனால் மிகவும் அர்த்தமுள்ள பாடல். சேர்ந்து நாம் பாடுவோம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில்
அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமான் என் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. சொல்லுவோமா? எஜமான் என் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வா என்றாரே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவேன். அவரோடு பாடு சகித்தாழுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவேன். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பருந்து புறா போல சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவே. பருந்து புறா போல சிறகடித்தே பாடி சென்றோர் நாள்
இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாழ்வு பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிறவர்களுடைய அனுபவம் அப்படி. ஆண்டவர் சமூகத்தில் காலைதோறும் நாம் செபிக்கும்பொழுது, அவர் சமூகத்தில் காத்திருக்கும்பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வரும்பொழுது அழகா பாடுறாரு பாருங்களேன். எஜமானன் இயேசுவின் முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்கும். எனக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும், மனுஷனிடத்திலிருந்து இல்லை. ஃப்ரம் த லார்ட், அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. பலர் தீமை நிந்தை மொழிகள் பொய்யா என் மேல் சொன்னாலும் நான் களி கூறுவேன், அதை என் பாக்கியமாய் நினைப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு நாம் கேட்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரோடு கூட பாட அனுபவிப்பது, ஆண்டவரோடு கூட சிலுவை சுமப்பது. சிலுவை சுமந்து அனுதினமே சொராமல் அவர் பின் போவேன், அவரோடு பாடு சகித்து ஆளுவேன். அழகாக எழுதிருக்காங்க பாருங்களேன். பாடுகளை சகித்து நான் ஆளுவேன். I am called to rule, but how will I rule? With carrying the cross. நான் அவரோடு ஆளுகை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் எப்படி அவரோடு கூட ஆளுகை செய்வேன்? சிலுவையை சுமந்து அனுதினமும் சோராமல் அவர் பின்னாடி போய் பாடுகளை சகித்து நான் ஆளுவேன். ஆண்டாண்டு காலங்கள் ஜெயமாக நான் ஆளுவேன். ஆண்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை அழைப்பார். அப்பொழுது பறந்து புறா போல நான் சிறகடித்து போவேன், இந்த நீல வானத்தை கடந்து போவேன். என்னுடைய இளைப்பாறுதலுக்குள், இறை அரசுக்குள் நான் கடந்து செல்லுவேன். அப்ப அந்த பரலோக வாசல் பரம சியோன் என்ன செய்யுமா? சந்தோஷப்பட்டு பூரித்து என்னை வரவேற்குமா. உணர்ந்து பாடுகிறவர்களுக்கு இந்த பாடல் தேனமிர்தம் போல இருக்கும். உணர்ந்து பாடுகிறவர்களுக்கு, பாட உணராதவர்களுக்கு இதனடா ஒரு பழைய பாட்டை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு தோணும். ஆனால் பாடலுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து பாடுவோம் என்று சொன்னால், பரலோக வாசல் பரம சியோன், அங்கே போகும்பொழுது பூரித்து என்னை வரவேற்பார்கள். ஆண்டவராகிய கர்த்தர், வா என் மகளே, வா என் மகனே, என்னாக்காய் இந்த பூமியிலே பாட அனுபவித்து சித்தத்தை நிறைவேற்றி என் மகனே என் மகளே என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? வரவேற்பார். சேர்ந்து சொல்லுவோமா? சிலுவை சுமந்தே அனுதீனமே சோராமல் என் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதீனமே சோராமல் என் பின் வா என்றாரே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே, ஆண்டாண்டு காலம் விசுவாசத்தோடு ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே, ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் நான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பறந்து புறா போல சிறகடித்தே
பாடி சென்றோர் நாள் இலை பாருவேன். சொல்லுவோம், புறா போல சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் நான் இலை பாருவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் என்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். நான் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசு. கைகளை உயர்த்தி, அதிகாலையில் அறிவை உணர்த்தி என் ஆண்டவர் அன்போடு இயேசு உன்னிடம் என்னிடம் தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. அல்லேலூயா. நாமம் மகிமைப்படுவதாக, அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அடுத்த பாடல் ஒன்றை பாடி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தவிருக்கிறோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனு மக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். சொல்லுவோம், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, பாவி என்றென்னை பலர் தள்ளினார். பாவியில்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார். பாவியில்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே சொல்லுவோமா, நித்தமும் என் நிழலானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே, அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லை. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை நடத்துகிறார். எத்தனை இடர்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றிலும் மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண் உலகிலும் இவர் போல் ஒருவரை கண்டதில்லை. சொல்லுவோமா, கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குறைந்திட்டார். நம்பினோர்
எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடு. சொல்லுவோமா ஆண்டவரே, ஆயிரம் நாவுகள் எனக்கு வந்தாலும், ஆயிரம் வாய்கள் எனக்கு இருந்தாலும், நீங்கள் செய்த நன்மையை நான் பாட சொல்லக்கூடுமோ? ஜீவனையே நான் உமக்கு அளிக்கிறேன். உம்மை போல ஐயா எங்கும் நான் கண்டதில்லை. ஆயிரம் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உம்மை கழிக்கின்றேனே. உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானீர். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இடர் வந்த போதிலும் கர்த்தனே நீர் எனக்கு அடைக்கலமாயிருந்தீரே. மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே அப்பா பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே இருந்த இடத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு துணையாய், என் குடும்பத்திற்கு துணையாய், எங்களுக்கு நிழலாய், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய், எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு மருத்துவராய், எனக்கு தாயாய், தகப்பனாய், அம்மாவா, அப்பாவா, அக்காவா, அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, எல்லா உறவுகளுக்கும் உறவாய் எங்களுக்கு இருந்து எல்லா அன்பையும் எங்களுக்கு காட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. கர்த்தனே எம் துணையானி. Thank you Jesus. அப்படி கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முழு உள்ளத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். அவர் எபனேசர், அவர் எல்ரோயி, அவர் யெகோவா ராஃபா. Thank you Jesus. சேர்ந்து சொல்வோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். கைகளை தட்டி பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து கைகளை தட்டி இருக்கிற இடத்துல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு செலுத்துவேன், அதிகமாய் அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு கூட
முழு பலத்தோடு கூட நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். கைகளை தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Oh Jesus, we worship you Lord. ஆராதனை ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றியையா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றியையா, என்னை கண்டீரே நன்றியையா, என்னை கண்டீரே நன்றியையா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியையா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி. ஆண்டவரிடத்துல சுகம் பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு சுகம் தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலன் தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். உம்மை இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய்
என்னை கண்டீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி. கைகளை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. உமக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், நீ செய்த நன்மை நினைத்து ஆராதிப்பேன் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. அப்பா உம்மை ஆராதிப்போம். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஏசப்பா, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. We worship you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தர். இந்த காலவேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை எல்லா நாமங்களுக்கு மேலாக நாங்கள் உயர்த்துகிறோம். We worship you Jesus. Oh Father, we worship you Lord. Father, you deserve all honor, glory and praises. ஆண்டவரே, நீர் எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். இந்த காலவேளையிலே உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்துகிறோம். We worship you. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே,
பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரோ, பரிசுத்தர், நீர் பரிசுத்தரோ, பரிசுத்தர் நீர். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு இருக்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க வீட்டில் பார்த்துட்டு இருக்கலாம், டிவியில் எதில் பார்க்குறீங்களோ தெரியல. இஃப் யூ கேன் சிட்டிங் சம்வேர் privately, if you could kneel down ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, பரலோகத்தில் கோடான கொடி தூதர்கள் உம்மை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற இந்த சமயத்தில் பூமியில் ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்து பெரிய பரிசுத்தமுள்ள பரமபிதாவை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய பரலோகத்தில் வாசம் செய்கிறவரை பூலோகத்திலிருந்து நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் தந்த கிருபையை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ முழங்கால் படியிட்டு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓ நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே, ஓ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, பரிசுத்தர், நீர் பரிசுத்தரோ, பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே தெய்வமே. சொல்லுவோமா, பெரியவரே, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசு. கைகளை உயர்த்தி, பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுவோம், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தரப்பா, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே.
கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம். அப்பா, நீரே பரிசுத்தமானவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாதே. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொன்னீரே. ஆண்டவரே, பாவிகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆனால் நீர் மாத்திரமே பரிசுத்தமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே. இந்த காலவேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh, we bless you. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருப்பவரே, நீரே. Jesus, oh, we bless you, Lord Jesus. Oh, we worship you, Lord. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, oh Father, you deserve all honor, glory and praises. நீர் எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரமானவர். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமானவரே. காலவேளையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Lord. We worship you, Lord. We worship you, Father. We bless you, Lord. We bless you, Father. ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நேரம் உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோகத்தில் பரிசுத்தமாய் ஆண்டவரே காணக்கூடாத ஒளியில் சேரக்கூடாத இடத்தில் வாசம் செய்கிறவரே, சாஷ்டாங்கமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு ஆராதிக்க கற்றுத்தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திருவசனத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து வர போகிறோம். அநேக காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த COVID-19 ஆண்டவரே, இந்த பேண்டமிக் டிசீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய், எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், எங்கள் சபையை பாதுகாக்கும்படியாய், எங்கள் ஊரை பாதுகாக்கும்படி, எங்கள் தேசத்தை, இந்த பூமியை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கத்தை கர்த்தர் குறைக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தொடர்ந்து செபித்து வருகிறோமே. ஆண்டவரே, நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் காட்டும்படியாய் ஆண்டவரே உம்முடைய தயையுள்ள ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Father, we want your hand to be moving upon us. Lord, I pray that you would bless, you will heal the nation. எங்கள் தேசத்தை சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற பலகீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் கடந்து வருவதாக. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் சுகபத்திரத்தோடு பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ஸில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களை சுகப்படுத்தும்படியாய், மனதுருகும்படியாய், இரக்கம் காட்டும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. ஆண்டவரே, இந்த வேக்சின் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்கிற அந்த டீமுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. செய்கிற ரிசர்ச் எல்லாம் பாசிட்டிவாக நடைபெற ஆண்டவரே தேவையான டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சோதனையின் மூலமாய் செலுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காய் ஆண்டவரே அதிலிருந்து கிடைக்கிற ரிசர்ச் டேட்டாக்காக நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த வேக்சின் கிடைக்க எல்லா காமன் பீப்புளுக்கும் அந்த சீக்கிரத்தில் சென்றடைய ஆண்டவரே கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் தொடர்ந்து ஃப்ரண்ட் லைனில் ஒர்க் பண்ணுகிற ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். டாக்டர்ஸ் நர்சஸ்க்காக ஜெபிக்கிறேன். துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முன்னிலையில் நின்று வேலை செய்கிற டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போலீஸ்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வியாபாரம் செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை பாதுகாக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த COVID-19 பாதுகாக்கிறதற்கு தேவையான உபகரணங்கள், சானிடைசர்ஸ், மாஸ்க்ஸ், கிளவுஸ் இவைகள் எல்லாம் சர்ப்ளஸாய் கிடைக்கும்படியாய் என் ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அமெரிக்காக்காக, பிரேசிலுக்காக, இந்தியாவுக்காக, இன்னும் ஆண்டவரே இன்னும் சில நாடுகளில் அதிகமாக இந்த கொரோனா தொற்று பரவுகிறதை நாங்கள் பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். இந்த தேசங்களை கர்த்தர் காப்பாற்றும்படியாய் உம்மால் மாத்திரமே இது முடியும் என்று நினைத்து உம்மிடத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்கள் தேசத்தையும் இந்த பூமியையும் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குவைட் தேசத்தில் மாத்திரம் 50% மேலானவர்கள் வேலை இழந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பூமியில் முழுதும் ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் ஆண்டவரே அநேக மக்கள் வேலை இழந்து தவிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் வேலையை கர்த்தர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருமானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் எவ்ரி குட்னஸ். இன்னும் நீங்கள் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலகீனமாக இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் ராகுலுக்காக ஜெபிக்கிறேன். உடைய சுக மகனுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களிடத்தில் அநேகர் ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிஸ்டர் பரக்கத் நிஷா சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திற்கு பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக. அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தின் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த கணவர் ரட்சிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், விடிவு காலம் பிறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். சிஸ்டர் பரக்கத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இது போல ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், வருமானத்தை உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை தாங்கும்படியாய் எங்கள் கைகளை நீர் திடப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் நாங்கள் ஆண்டவரே சபையை கட்டி அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவரே நீர் எங்கள் கைகளை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் வேத வசனத்தை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. விடாய்த்து வந்திருக்கிற கர்த்தர் என்ன கூட பேசணும் அப்படின்னு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேச முடியாது. மனுஷனுடைய வார்த்தை அல்லப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய சமூகத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்தி இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர் சமூகத்தில் அவருடைய வேதவசனத்தை கேட்க நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதவசனம் சொல்கிறது, அவர் சன்னதியிலே வரும்பொழுது நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் வர வேண்டும். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட பூரிப்போடு கூட
எப்படி சார் புரிகிறது, உலகமே சுருண்டிருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் yet we have so many things to praise God. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை துதிப்பதற்கு நமக்கு பல சந்தர்ப்பங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதிக்கிற ஆட்டிடியூடோடு ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வர வேண்டும். தொடர்ந்து நாம் யாத்திராகம புஸ்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் மோசேயோடு இடைப்பட்டதையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார் என்பதையும் குறித்து நாம் படித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கும் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் போய் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, 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 என் இயேசு ராஜனே, அப்பா உம் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என் இயேசு ராஜனே, எஜமானனே, உங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமும் பிரீதியாக இருப்பதாக. உங்கள் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இன்றைக்கு நாங்கள் தியானிக்கவிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் ஆண்டவரே எங்கள் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதாக, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதாக இருப்பதாக. ஆவி ஆத்மா சரீரத்தை தருகிறோம். டிஸ்டர்பன்ஸ் எடுத்து போடுங்க, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. பொல்லாத சிந்தனைகள் எண்ணங்கள்ல இருந்து கடந்து போகட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் மனதில் பதியக்கூடாதபடிக்கு சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடங்கல்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அகற்றுகிறோம். கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஆண்டவரே, மறு ஒளிபரப்புல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். டச் தேர் லைஃப்ஸ் லார்ட். அவர்களிடத்தில் நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ இந்த வார்த்தைகள் வரட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சமூகத்தில் நாம் தொடர்ந்து யாத்திராகம புஸ்தகத்தை படிக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் மோசேயை குறித்தும் மோசேயை கர்த்தர் அழைத்த விதத்தை குறித்தும் நாம் படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். மோசேயின் இடத்துல அவர் தன்னுடைய திட்டத்தையும் தன்னுடைய தீர்மானத்தையும் ஆண்டவர்
எடுத்துரைக்கிறார். மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா மோசேயுடைய கண்டிஷன் மிக மோசமா இருந்ததை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். Moses was 80 years old when God called him. அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவனாய் மோசே காணப்பட்டான். சென்ற வாரத்தில் சொன்னோம், அவனுக்கு அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தனக்கென்று ஒன்றுமே இல்லை என்கிற சூழ்நிலையில மோசே கடந்து வந்தான். He lost everything. He became a failure. கர்த்தர் தனக்கு தந்திருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் தூக்கி குப்பையில போட்டு மண்ணுல போட்டு நாசமாக்கி கெடுத்து கொலைகாரனாய் குற்றவாளியாய் அரசாங்கத்திற்கு பயந்து ஆட்சியாளர்களுக்கு பயந்து தன் வாழ்க்கையை தொலைத்தவனாய் வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வந்து விட்டான். He knew that there is nothing going to be happening. அவன் வாழ்க்கையிலே இதற்கு மேலே ஏதாவது ஒரு ஹோப் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. Because he has come to the end of his life. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பேர் ஹோப்பை இழந்து, நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு கடந்து வருகிறோம். இதுக்கு மேல என்னத்தை கடவுள் என்ன யூஸ் பண்ணிட போறாரு, இதுக்கு மேல நான் என்னத்தை கடவுள்கிட்ட யூஸ்ஃபுல்லா இருக்கிற போறேன், என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, எனக்கு வயசாயிருச்சு, நான் ரொம்ப முதுமையில இருந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. nothing is there left in my hands. பணம் இருந்தது, பலன் இருந்தது, புகழ் இருந்தது, எல்லாம் இருந்த நாட்களிலே நான் ஆண்டவருக்காய் எதையும் செய்யவில்லை. என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் தொலைத்து விட்டேன். I have lost everything and I have come to the final stage of my life. உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். God wants to talk to you and tell you it is not over. அதை நான் தான் லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில எல்லாம் முடிந்து போன ஒரு மோசேயின் இடத்துல முட்செடியின் மத்தியிலிருந்து கர்த்தர் பேசினதை நாம் சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த முட்செடி சாபத்திற்கு அடையாளமாயும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த முட்செடியை என்ன செய்கிறார், எரிக்கிறார் என்பதையும், சாபத்தை உடைக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் நாம் சென்ற வாரத்தில் தியானித்தோம். உடைந்து போயிருக்கிற நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன். இமேஜர். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்ததே, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. சென்ற வாரத்தில் உடைக்கப்பட்ட பாத்திரமாயிருந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி மோசேக்கு ஒரு பெரிய டாஸ்கை கொடுக்கிறார்.
அதை தான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மோசே அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான்றதை இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்த பல பாடங்கள்ல சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அந்த காரியங்களை நாம் எப்படி அந்த how are we going to implement all those things என்கிறதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஜீசஸ் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. I know for sure நீங்க இந்த வார்த்தைகளை கேட்க 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 உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். he will start to speak to your hearts. ஜெபத்தோட நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. மோசேயோடு கூட பேசின ஆண்டவர், he is the same God. அதே ஆண்டவர் தான். சிச்சுவேஷன் காலம் மாறி இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் மாறாதவராய் அப்படியே இருக்கிறார். my dear friend, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, என்னோட வயசுல மூத்தவங்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். Listen to the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கீனா கவனிங்க. ஜீசஸ் கடந்த வாரம் யாத்திரை ஆகமம் 13வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்துல மோசேயின் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நீ போய் என் ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மோசே சொல்கிறான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். Who am I Lord? நான் யார் ஆண்டவரே? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. என்னிடம் இருந்தபோது நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். I don't have even bodily strength கூட எனக்கு இல்லை. I cannot go Lord. I am nothing அப்படின்னு ஆண்டவரிடத்தில் தொடர்ச்சியாய் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். 80 வருடம் இதுதான் பேக்ரவுண்ட். 80 years உட்கார்ந்து இருக்கிறான். வாழ்க்கையின் எல்லாவற்றையும் முடிச்சுட்டான். குற்றவாளியாய் எகிப்தியர்களுக்கு பயந்து போய் இருக்கிறான். he is a capital punishment அவனுக்கு காத்திருக்கிறது. கையில ஒரு சொத்து இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆடு மேய்க்கிறான், அந்த ஆட்டுக்கு கூட அவனுக்கு உரிமையாளனா இல்லை. அவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு சொந்தமா எதுவுமே இல்லை. இப்பதான் ஆண்டவர் அவன் இடத்துல முற்செடியின் வாயிலாய் பேசுகிறார். he is talking from the burning bush. 5 excuses அவன் கொடுக்கிறான். 5 excuses. நம்பர் 1, நான் இதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறான். என்னை அனுப்பாதீங்க ஆண்டவரே, எனக்கும் இந்த வேலைக்கும் தகுதி இல்லை. நான் யாரு? நான் எம்மாத்திரம்? என்னை அனுப்பாதீங்க என்று சொல்கிறான். எங்க பார்க்கிறோம்? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். 13வது வசனம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்கிறான், நீர் யார் என்று எனக்கு தெரியாது, உம்முடைய நாமம் என்னவென்று எனக்கு தெரியாது என்று சொல்லி இன்னொரு காரணத்தை ஆண்டவர் சமூகத்திலே தருகிறான். மோசேயினுடைய மனசுல எப்படி இருக்கு? எதையாவது சொல்லி நம்ம இந்த காரியத்தை தட்டி கழிச்சிடலாம். ஆண்டவருடைய வேலையை செய்யாதபடிக்கு தன்னுடைய எக்ஸ்கியூசஸ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம்? தடுத்துடலாம். ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போய் கேட்டால் அவர் எந்த கடவுள் என்று என்னை கேட்பார்களே, எனக்கு சொல்ல தெரியாதே என்று சொல்கிறான். பாருங்களேன் அவன் நிலைமை எப்படி இருக்கு. ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றவன், ஆண்டவருடைய திட்டத்திலே உருவாக்கப்பட்டவன், ஆண்டவருக்காக இப்ப கடைசியில ஆண்டவரே நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் நேம், உங்க பேர் என்ன என்பது எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். நம்மள அநேகர் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவருக்காய் ஒரு நாள் வைராக்கியமா இருந்தவன் தான்,
ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை என்னால செய்ய முடியாது. I cannot do this, Lord. I am not even worthy, Lord. நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு, எனக்கு யாருன்னே தெரியல ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, உங்க பேர் எனக்கு தெரியல, நீங்க யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஆண்டவரை குறை சொல்லுகிற, ஆண்டவருக்கு எக்ஸ்கியூசஸ் சொல்லுகிற பிள்ளையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசே எனக்கு அப்படிதான் இருந்தான். மூணாவது 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே சொல்கிறான், நான் அப்படியே நீர் என்னை அனுப்பியும் நான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் சொன்னால் அவர்கள் யாரும் என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்கிறான். People will not believe me, Lord. நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்க என்ன உயர்த்துவீங்க, நீங்க என்ன இந்த வேலையை சொல்றதுக்காக உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என்னை அழைத்திருக்கிறீர்கள், ஆனால் ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் குறையை சொல்கிறான். நம்மள அநேகருக்கு கூட நம்முடைய வாழ்க்கையே ஜனங்களை பார்த்து தான். அவன் என்னை ஏத்துக்க மாட்டான், இவன் என்னை ஏத்துக்க மாட்டான், இவன் என்னை என்ன சொல்லுவான், அவன் என்ன என்ன சொல்லுவான், ஜனங்களெல்லாம் என்ன தப்பா பார்த்துருவாங்களே, ஜனங்களெல்லாம் என்ன தப்பா பேசுவாங்களே, எனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு ஜனங்கள்லாம் தப்பா நினைப்பாங்களே. சொல்றான், ஜனங்க யாரும் என்ன நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. கடைசியா 4வது வசனம், 4வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம் சொல்றான், ஆண்டவரே திரும்பி ஆண்டவர் போன்னு சொல்றார். சொல்றான் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும், எனக்கு வாய் பேச வராது ஆண்டவர். அடுத்து பிசிக்கல் ப்ராப்ளம், ஆண்டவரே எனக்கு சரியாய் பேச வராது. I am a stammerer. நான் திக்கி திக்கி பேசுவேன், எனக்கு மந்தனாவ ஆண்டவரே, நான் சரியாய் பேச முடியாது. My dear friends, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், whatever the condition is, உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீ இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்குள்ளே நீ கடந்து போகிறாய் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய கைகளிலே நீ இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். கடைசியா 13வது வசனம் 17வது வசனம் 4வது அதிகாரத்தில் சொல்றான், வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, நான் போக மாட்டேன். ஆண்டவருக்கு ஆக்சுவலா இந்த டைம்ல கோவமே வந்துருது. ஏன்னா 5 எக்ஸ்கியூசஸ் சொல்றான். நீங்க கவனிங்களேன், மோசே தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்தவனா இருந்தாலும் நம்மை போலவே அவனும் எக்ஸ்கியூசஸ் கொடுக்கிறவனா தான் இருக்கிறான். நம்ம கூட நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, கர்த்தருடைய வேலையை செய்யாதபடிக்கு சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் கொடுத்து 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 எப்படியாவது ஆண்டவருடைய வேலையை தட்டி கழிக்கிறதுல எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம், எப்படியாவது விட்டுட்டு போயிடலாம், எப்படியாவது வேற வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுலயே நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மோசே கூட அப்படிதான் இருந்தான். He always wanted to give excuses and get away. ஏன்னா அவனுடைய பிசிக்கல் கண்டிஷன் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அவனுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அவனுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா இருக்கு. நம்மள மாதிரியே தான் மோசேயும் இருக்கிறான். ஆனா நல்ல கவனிங்க, மோசேக்கு ஆண்டவர் ஒரு பவர்ஃபுல் லெசன் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த லெசனை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எடுப்போமா? எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான்.
இதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? What do you have in your hand? What is that in your hand? மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மோசே உன் கையில என்ன இருக்கு? மோசே சொன்னா, I have a rod. என் கையில ஒரு தடி இருக்கிறது, ஒரு கோல் இருக்கிறதுன்னு சொன்னான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட இருந்தது அவனுக்கு சொந்தமானது அது ஒண்ணுதான். ஏன்னா வேற எதுவுமே அவன் கிட்ட இல்லை. இந்த கோலாகப்பட்டது 6 அடி உயரம் உள்ளது. நிறைய காரியங்களுக்காக இந்த ஷெப்பர்ட்ஸ் அதை வச்சிருப்பாங்க. ஆடு மேய்க்கிறவர்கள் கையில் அந்த தடி வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருப்பாங்க? ஆடுகளை நடத்தி செல்வதற்காய் வைத்திருப்பார்கள், ஆடுகளுக்கு உணவை பறித்து கொடுப்பதற்காய் வைத்திருப்பார்கள், வேற எங்கேயாச்சும் ஹைட்ல ஏறணும்னா கிளைம் பண்றதுக்கு மேலே ஏறி போவதற்காய் வைத்திருப்பார்கள். வேற ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ், காட்டு மிருகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வைத்து அடித்து அந்த ஃப்ளாக்ஸ், அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காய் அந்த தடியை வைத்திருப்பார்கள். அவனுடைய வாழ்க்கையில எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் இந்த தடியாகப்பட்டது அவனுடைய வாழ்க்கையில பார்ட் அண்ட் பார்சல். காலையில எந்திரிச்சா அந்த தடி அவன் கையில எடுத்துக்குவான், அவன் போவான், எங்க போவான் வருவான், அந்த தடியோடு போவான், தடியோடு வருவான். அந்த தடி தொடர்ச்சியாக மோசே ஒரு ஆடு மேய்ப்பவன் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருந்தது. What did Moses had in his hand? It is not just a rod, it was a personality. Moses உடைய personality அந்த rod தான். யாரு? அவன் ஒரு மேய்ப்பன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து இந்த காலவேளையில கேட்கிறாரு, உன்னுடைய கைகளிலே நீ என்னத்தை வைத்திருக்கிற? நம்மள நிறைய பேர் நம்ம personality கையில வச்சிருக்கிறோம். இந்த பர்சனாலிட்டி என்ன பண்ணும்? நீ யார் என்பதை உன்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். நீ ஒரு சாதாரணமான ஆளு, யூ ஆர் a shepherd. நான் உனக்கு கேட்கிறேங்க, ஆண்டவருக்கு தெரியாதா அவன் கையில என்ன வச்சிருக்கான்னு? ஆண்டவருக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் அவனை மோசேயை பார்த்து கேட்டாரு, மோசே உன் கையில என்ன இருக்குன்னு? Because God wanted to address the problem, the personality problem. Moses' personality was the rod. அவன் ஒரு ஷெப்பர்ட். ஆண்டவர் சொல்றாரு, you are not just a shepherd. நீ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உன்னை வைப்பதற்காய் நான் உன்னை படைக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்மளையும் உங்களையும் என்னைய பார்த்து சொல்றார், the position that you are today is not what God wants you to be. நீ இருக்கிற இடத்துல இங்கேயே குப்பை கொட்டணுன்றதுக்காக கடவுள் உன்னை படைக்கவில்லை. உன்னை பெரிய திட்டத்தோடு கூட, பெரிய தீர்மானத்தோடு கூட, வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யும்படியாக உன்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போக கூடாது. We always cling on to the personality. God says, do not cling on to your personality, because that is not what you are. நீ சொல்றது இல்ல, நீ நான் உன்னை யாருன்னு சொல்றேனோ அதுதான் நீ. கர்த்தர் உனக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், it is not what you decide who you are, it is what I decide who you are. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலத்த கரத்துல கர்த்தருக்கென்று பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை என்னைய வைத்திருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் we always cling on to that personality. மோசே கையில பிடிச்ச இந்த தடி மாதிரி நீங்களும் நானும் நம்ம பர்சனாலிட்டியை கையில பிடிச்சிக்கிட்டு உங்களையும் என்னையும் தொடர்ச்சியாய் பிசாசு, நீ ஒரு மோசமானவன், நீ ஒரு ஷெப்பர்டு, நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உன் கையில ஒன்னும் இல்லை, உன் கையில பணம் இல்லை, உனக்கு அழகு இல்லை, உனக்கு அறிவில்லை, உனக்கு எதுவுமே இல்லை, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வயசான மட சாம்பிராணி மக்குன்னு சொல்லி உன்னை தொடர்ச்சியாய், கவனிங்க, உங்களை தொடர்ச்சியா நீ ஒரு மோசமானவன், நீ ஒரு அறிவீனன், நீ ஒரு மக்கு சாம்பிராணி, நீ ஒரு மட சாம்பிராணி, உனக்கு அறிவே கிடையாது, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, சின்ன காரியத்தை கூட உன்னால செய்ய முடியாது, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் மற்றவன் என்று சொல்லி உன்னை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம், யார் வேணா உன்னை பார்த்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீயே கூட அதை நம்பலாம். என்னால மோசே அப்படிதாங்க. நான் சொல்றேன், உங்களைய விட என்னைய விட மோசேக்கு நிறைய பின்னடைவுகள் இருந்தது.
உங்களை விட என்னை விட மோசே நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுத்தான். மோசே உங்களை விட என்னை விட ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்தான். ஆனா மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, த பர்சனாலிட்டி உன் கையில் நீ வச்சிருக்கிற பத்தியா, அந்த பர்சனாலிட்டியை நான் உன்னை மாற்ற போறேன். ஓ ஜீசஸ். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை கொடுக்கும் பொழுது, நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கும் பொழுது, நான் ஆண்டவர் சமூகத்தில் என் பர்சனாலிட்டியை நான் கொடுக்கும்போது, ஆண்டவர் என்னைய மாற்றுவார், உன்னை மாற்றுவார். Don't cling on to that personality. சில பேர் தங்க வாழ்க்கையுடைய பாஸ்ட்லயே இருப்பாங்க. மோசஸ் தன்னுடைய வாழ்க்கையுடைய பாஸ்ட்லயே இருந்தான். அவன் பாஸ்ட் என்ன? எல்லாவற்றையும் இழந்து போனவன். அவன் பாஸ்ட் என்ன? அவன் ஒரு பெரிய பாவி, கொலைகாரன். சில பேருக்கு சில மன வருத்தங்கள் எண்ணத்துல மனசுக்குள்ள இருக்கும். வேதனையோடு கூட அவனால மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. ரொம்ப வேதனையோடு கூட, ரொம்ப வருத்தத்தோடு கூட, ரொம்ப கலக்கத்தோடு கூட, ஐயோ ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி மன்னிக்க முடியாத சூழ்நிலையில வாழ்கிற மக்கள் நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் ரொம்ப சாரோஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப வேதனையோடு இருப்பாங்க, ரொம்ப மன வருத்தத்தோடு, வலியோடு கூட, நெகட்டிவோடு கூட, நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடு கூட, நெகட்டிவ் சிந்தனையோடு கூட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நம்மள அநேகர் கூட நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இந்த 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 காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பார்ட் அண்ட் பார்சல் ஆயிரும். நான் இப்படிதான், எனக்கு அறிவில்லை தான், எனக்கு அழகில்லை தான், என்னால் எதையுமே செய்ய முடியாது தான் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனாலிட்டி கோலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நான் நிற்பேன். He had his personality in his hand. Number two, மோசஸ்க்கு அவனுடைய ப்ராப்ளம் அவன் கையில் இருந்தது. He had a problem in his hand. வசனம் 2, என்ன வச்சிருக்கிறவன் கையில? ஒரு தடி வச்சிருக்கிறேன். மோசே இந்த தடி எப்பொழுதும் மோசே அவன் கையில பார்க்கும் பொழுது மோசேக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு 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 விஷயம் என்ன தெரியும் அந்த ஞாபகம்? நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். இஸ்ரவேல் அந்த சந்ததியில பிறந்து இவன் எகிப்துல ராஜ்ய பாரத்தில் அரண்மனையில் இருந்தபோது கூட இவன் இஸ்ரவேலனா எகிப்துல வளரல, இவன் ஒரு இளவரசனாய் வளர்ந்தான். அங்க இஸ்ரவேல்ல இருக்கிற எகிப்துல இருக்கிற இளவரசர்களுக்கு எல்லாம் ஒரு தடி கொடுத்துருப்பாங்க, செப்டர்னா அரசாளுகிற தடி. மோசஸ்க்கு அந்த அரசாளுகிற தடி கொடுத்திருந்தாங்க. மோசேக்கு அந்த அரசாளுகிற தடி கொடுத்திருந்தாங்க. ஆனா மோசே அந்த எகிப்தியனை கொன்று அங்கிருந்து வரும்பொழுது அந்த தடியை போட்டிருப்பான். போட்டுட்டு வனாந்தரத்துல இந்த தடி, ஆடு மேய்க்கிற தடி, இந்த ஆடு மேய்க்கிற தடி அவன் கையில வைத்திருக்கும் பொழுது எல்லா நேரமும் அவன் மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அது என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இந்த கை செப்டர் பிடிக்க வேண்டிய, ஆட்சி செய்ய வேண்டிய கோலை பிடிக்க வேண்டிய கையில இன்னைக்கு நான் ஆடு மேய்க்கிற கோலை பிடிச்சிருக்கிறேன். I am supposed to rule. நான் ஆள பிறந்தவனா இருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஒரு ஆடு மேய்க்கிற தடிய கையில பிடிச்சிட்டு நான் நிக்கிறேன். மோசே மனசுல தொடர்ந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும்.
எப்பப்பெல்லாம் அந்த தடியை பார்க்கிறானோ அவன் வாழ்க்கையுடைய ஃபெயிலியரை அந்த தடி சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். அது வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. We always have this problem. What is the problem? அந்த ப்ராப்ளம் வந்து என்னை தொடர்ச்சியாக என்னை வந்து அசிங்கப்படுத்த, தொடர்ச்சியா என்னை அவமானப்படுத்த, தொடர்ச்சியா நான் செய்த பாவங்களை, நான் செய்த மோசமான காரியங்களை என்னை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். மோசஸ்க்கு அப்படிதான் இருந்தது. அந்த தடியாகப்பட்டது என்ன சொல்லுது? மோசே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கும். உன்னிடத்துல எல்லாமே இருந்தது, நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய், நீ ஒரு ஏழை, நீ ஒரு புவர், you don't have anything என்பதை அந்த தடி சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். அந்த தடி நீ வந்து பாலைவனத்தில் வாழ்கிறவன் என்பதை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு அந்த தடியை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அந்த தடியில தெரியும். Are you holding your problems in your hand? உங்க வாழ்க்கையில நீ பிரச்சனையை கையில வச்சுக்கிட்டு நீ நிக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து பேசுறாரு. 2 விஷயம் சொன்னோம். ஃபர்ஸ்ட், மோசேயுடைய கையில் என்ன இருந்தது? அவனுடைய பர்சனாலிட்டி இருந்தது. நம்பர் 2, மோசேயுடைய கையில் அவனுடைய பிரச்சனையை வச்சிருந்தான். நம்மள எத்தனை பேர் பர்சனாலிட்டியையும் என் பிரச்சனையையும் கையில் வச்சுட்டே திரிகிறோம்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதை தூக்கி போடு, அதை தூக்கி போடு. மோசே இடத்துல பார்த்து சொன்னார், உன் தடியை கீழே போடு. The moment you put your problem and your personality down, God can change the same personality, the same problem into a miracle. Hallelujah. உன் வாழ்க்கையில நீ எதை உன்னுடைய ப்ராப்ளம்னு நீ நினைக்கிறியோ, எதை உன்னுடைய பிரச்சனை நீ நினைக்கிறியோ, எது உன் பர்சனாலிட்டி நீ நினைக்கிறியோ, அதையே ஒரு அற்புதமாய் உன் வாழ்க்கையில மாற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலவேளையில உங்களை பார்த்து அதான் சொல்றாரு, put down the rod. நீ கையில வச்சிருக்கிற அந்த தடியை கீழே போடு, உன் பிரச்சனையை கீழே போடு, உன் பர்சனாலிட்டி கீழே போடு. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் ஒரு அற்புதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். My dear friends, do not worry, do not fear. நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்கிறார், நீ உன் பிரச்சனையை உன் கையில நீ பிடிச்சிருக்கிறத கீழே போடு. நீ கையில பிடிச்சிருக்கிறது நீ இல்ல. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஏன்? ஏன்னா என் ஆண்டவர் எனக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இமேஜர், கர்த்தர் என்னை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். ஓ ஜீ, விலையேற பெற்ற திரு ரத்தமே, அவர் வீழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இங்க நல்ல கவனிங்களேன், என்னை விலையற்றவனாய், என்னை ரொம்ப மோசமானவனா, நான் ஒரு கேவலமானவனா என்னை காட்டுவதற்கு இந்த உலகம், இந்த சமுதாயம், பிசாசு, ஜனங்க, ஈவன் என் கூட பிறந்தவங்க, என்னுடைய அக்கா, தம்பி, அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து செய்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ விலையேறப்பட்டவன். ஏன்னா உன்னை என் ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். எனக்கு அருமையானவனாய் நீ இருக்கிறாய், எனக்கு அருமையானவளாய் நீ இருக்கிறாய். உன்னை நான் என் சொந்த ஜீவனை தந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
Moses clinged on to the problem. Moses clinged on to the personality. But God said, that is not the problem. That is not your personality. Throw the problem and the personality. I will turn that personality and problem into a miracle. கர்த்தர் சொன்னாரு, உன் பிரச்சனையையும் உன்னுடைய personality கீழே போடு, அதையே நான் மிராக்கிளா மாற்றுவேன். உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமா நான் மாற்றுவேன். உன் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன். நீ நினைக்காத, நீ உனக்கு எட்டாத பல காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Just give your life to the Lord. ஆண்டவருடைய கைகளில் உன் பிரச்சனையை தூக்கி போடு. வறட்சி உன் வாழ்க்கையில இருக்கா? உன் பர்சனாலிட்டி உன் வாழ்க்கையை வறட்சியை தொடர்ச்சியாக காமிச்சிட. மோசஸுடைய வாழ்க்கையில் அந்த தடியை பார்க்கும்போது தன் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஐயோ என் ஆண்டவரே, என் வாழ்க்கையில வறட்சி இருக்கிறதே, அந்த கோல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பு என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் அந்த கம்பை பார்க்கும்போது, நீ எவ்வளவு பெரியவனாய் இருந்தாய், இப்பொழுது இவ்வளவு மோசமானவனாய் மாறிவிட்டாயே, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறாயே. என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கா? என் வாழ்க்கையில பர்பஸ் இருக்கா? எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, எல்லாவற்றையும் தூக்கி மண்ணில் போட்டுட்டேனேன்னு ஒருவேளை நீ நினைக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, you still have a purpose. 80 வயசாயிட்டா என்னம்மா? கால் நடக்க முடியலன்னா என்னம்மா? என்ன வந்தாலும் நீ எனக்கு எப்பொழுதுமே பிள்ளைதான். உனக்காய் நான் வைத்திருக்கிற காரியத்தை உன்னை கொண்டு முடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனா யோனா, ஆண்டவர் அவனை தொடர்ந்து போய் பிடித்தார். ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தை விட்டு நீ ஓட ட்ரை பண்ணலாம். மோசஸ் மாதிரி எக்ஸ்கியூசஸ் மேல எக்ஸ்கியூசஸ், தொடர்ச்சியாய் நீ எக்ஸ்கியூசஸ் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ உன் கோலை வச்சுக்கிட்டு நீ எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறடா. ஐ ஸ்டில் ஹாவ் பர்பஸ் ஃபார் யூ. உன் எக்ஸ்கியூசஸை விட்டுரு, என்னை பின்பற்றி வா, என் கையை பிடிச்சு என்னோடு கூட நடந்து வா. உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, அடிமைச்சனத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு நேராய், அடிமைச்சனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் நடத்துகிற ஒரு பெரிய பணியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். It is not a simple job. It is not an ordinary job. You have a great job to be done for Christ. கிறிஸ்துவுக்காய் பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தன. உன்னுடைய இயலாமைய, உன்னுடைய அவமானத்தை, உன்னுடைய அசிங்கத்தை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய எல்லா விதமான அறிவீனத்தை, உன்னுடைய முட்டாள்தனத்தை, உன்னுடைய நோய்களை, உன்னுடைய சாபத்தை, உன் பாவத்தை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அவர் உன்னைய பார்த்து என்னைய பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? That the personality what you are having, the problem that you are holding, நீ வைத்துக் கொண்டிருக்கிற, நீ பிடித்துக் கொண்டிருக்கிற personality, நீ பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய காரியம். சில பேருக்கு கர்ப்பத்துல பிரச்சனை இருக்கும், நீ அத பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு குடும்பத்துல பிரிவினைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும்.
அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும், உன் பர்சனாலிட்டியில பிரச்சனை இருக்கும். இதையெல்லாம் நம்ம கையில பிடிச்சுக்கிட்டு நான் இப்படித்தான், எனக்கு இதுதான், என் தலையில இதுதான் எழுதி, ஆண்டவர் சொல்றார், that is not what you are created for. நீ அதுக்காக கிரியேட் பண்ணப்படல, நீ அதற்காய் படைக்கப்படவில்லை. நீ சாபத்தில் இருப்பதற்காய் படைக்கப்படவில்லை, நீ அசிங்கப்படுவதற்காய் படைக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்காய், அவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். God has called you to be his witness. அவருக்கு சாட்சியாய் அவருடைய பணியை செய்வதற்காய் கர்த்தர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, விலையேற பெற்றவனாய் உன்னையும் என்னையும் மாற்றும்படியாக என் ஆண்டவர் சிலுவையிலே பெரிய விலை கிரயத்தை தந்திருக்கிறார். It's a huge price he paid. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்களும் நானும் விலையேற பெற்றவனாய் மாறும்படியாக, நீங்களும் நானும் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளும்படியாய், நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்கும்படியாய், நீங்களும் நானும் அவருக்கு கனி கொடுக்கும்படியாய், ஆண்டவர் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்தும்படியாய் அவர் சிலுவையிலே தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். So what you and I have to do, you and I have to come to the presence of the Lord. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம் கையில் இருக்கிறத தூக்கி போட்டு, Lord, I'm just giving it to you. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கைகளில் நான் தருகிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிடுங்கள். Cast all your burdens upon him, for he cares for you. அவர் உங்களுக்காய் உங்களை விசாரிக்கிறவர். எல்லா கவலையும் அவர் மேல வைங்க. உங்க பர்சனாலிட்டி அவர்கிட்ட கொடுத்துருங்க. சில பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், இவன்லாம் எப்படிதான் உருப்பட போறானே தெரியல, இவன்லாம் எப்படிதான் முன்னுக்கு வருவானே தெரியல அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அவங்க ரொம்ப ப்ரெஷஸ். விலையேற பெற்ற ரத்தத்தை அவர்களுக்காக சிந்திருக்கிறார். என் பார்வைக்கு ரொம்ப சாதாரணமாக மோசே அப்படிதான் இருந்தான். ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் குப்பையில போட்டான், எல்லாவற்றையும் வேஸ்ட் பண்ணிட்டான். ஒண்ணுமே இல்லாதவன் நான் இருந்த மோசைய ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். மோசையவே ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னா உங்களை என்னையும் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும். ஒரு கொலைகாரனையே கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். 80 வயசு கிழவனை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா வாலிபனா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். தன் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்கு வந்து கையில ஒரு நயா பைசா சல்லி பைசா இல்லாதவனை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். உடைக்கப்பட்டு போய் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். தொடர்ச்சியா எக்ஸ்கியூசஸே கொடுத்திருக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். கர்த்தரையே கோபப்படுத்துற ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியுங்க. அவர் சொல்றாரு, எப்பா நீ நினைக்கிறதல்ல நான், நீ நினைக்கிறதல்ல நான் நினைக்கிறேன். உன்னை பெரிய காரியத்திற்காக நான் படைத்திருக்கிறேன், உன்னை நான் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Will you not give your life to God? உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு தரமாட்டியா? உன் பிரச்சனையை கர்த்தர் இடத்துல கொடுக்க மாட்டியா? உன் கையில் இருக்கிற கோலை கர்த்தர் இடத்துல தூக்கி போட மாட்டியா? அவர் சொல்றாரு, நீ எதை உன் பிரச்சனையா நினைக்கிறியோ, எந்த கோல் உனக்கு பிரச்சனையா இருக்கோ அதே கோலை, அதே கம்பை ஆண்டவர் அற்புதமாய் மாற்ற முடியும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், கண்களை மூடுவோம், நம்ம ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. I want to give my life to you. என் பிரச்சனைகளை உங்களுடைய சமூகத்தில் தருகிறேன், என் பிரச்சனைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. மனுஷனுடைய உதவி விருதா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே.
கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தெய்வம் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவார். நமக்கு நம்முடைய சேஞ்ச் இந்த பிரெயின்ல வரணும், சிந்தனையில மாற்றம் வரணும். ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். சபையாய் நாம் சேர்ந்து செபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசையை போல எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு எங்கள் பர்சனாலிட்டி, எங்கள் பிரச்சனைகளை கையில் வச்சுக்கிட்டே நாங்கள் திரிகிறோம்ப்பா. நீர் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே எங்கள் வாழ்க்கையை கடக்கிறோம். இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன், இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன், இதுக்கு ஒரு உதவ மாட்டேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாராவது இது செய்யட்டும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் இல்லை, நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப பொய் பேசுவேன், நான் இப்படி, நான் அப்படி, நான் இதை செஞ்சிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன், எனக்கும் இந்த ஊழியத்துக்கு செட் ஆகாது, எனக்கும் இந்த கிறிஸ்தவத்துக்கு செட் ஆகாது, நான் சரிபட மாட்டேன்னு சொல்லி எங்கள் அநேகர் நாங்கள் பேசிட்டு இப்படியே குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம்ப்பா. இப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆண்டவரே, மோசேயின் இடத்துல ஆண்டவரே நீர் அதை அவனுக்கு புரிய வைத்தீர். எங்களுக்கும் இதை புரிய வைங்கப்பா. எங்கள் மைண்டில் பதியிட்டோம். மோசே போல ஆண்டவரே அந்த பிரச்சனையையும் அந்த பர்சனாலிட்டியை நான் கீழே போட எனக்கு உதவி செய்யுங்க. உம்மால் அதை மிராக்கிளா, அதை ஒரு அற்புதமாய் உம்மால் மாற்ற முடியும். அப்படி செய்ய போற அப்படி கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளவு நேரம் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று எப்பொழுதும் சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசுராஜன் வருவார், எண்ணிலடங்கா தூதர்களோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார், எண்ணிலடங்கா தூதர்களோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வரும். சொல்லுவோமா? என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்நோக்கும் பக்தர்க்கு, உங்களை என்ன மாதிரி, அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதர்களோடு என்னை மீட்ட இயேசுராஜன்
என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். மீட்ட இயேசுராஜன் நம்மை ஆள வருவார். அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையாய் பர்சனாலிட்டியும் ப்ராப்ளமையும் எனக்கு அப்படின்னு வச்சிருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு அவர் சுத்தம் செய்ய கர்த்தர் உங்களை என்ன எடுத்து பயன்படுத்துவாராக. எது உங்கள் வீக்னஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதையே ஆண்டவர் மிராக்கிளாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு இந்த வாரம் முழுவதும் நம்ம கடந்து செல்வோம். ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிறவங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். Thank you very much for joining. God bless everybody. Thank you.